மக்கள் மனசு நேயர்களுக்கு வணக்கம். மணிமேகலைக்கு எதிராக ஆணவத்துடன் பேசிய பிரியங்கா என்ற தகவலோடு தான் இணைந்திருக்கின்றோம். பிரபல டிவி ஒன்றில் நடந்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சி தான் குக்கு வித் கோமாளி. இந்த நிகழ்ச்சியினை பல ரசிகர்கள் விரும்பி பார்க்கின்றார்கள். ஏனென்றால் அந்த நிகழ்ச்சியில் சமையல் தொடர்பான செயற்பாடுகளும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது ஒரு கலகலப்பான ஒரு நிகழ்ச்சியாகவும் பார்க்கப்பட்டு வருகின்றது. இதில் அதிகமாக நகைச்சுவை காட்சிகளும் காட்டப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அப்படி இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற ஒருவராகத்தான் மணிமேகலை இருக்கின்றார். இவர் பிரபல தொலைக்காட்சியில் தொகுப்பாளினியாக தன்னுடைய கடமைகளை நடாத்தி வருகின்றார். அது மட்டுமல்லாது எல்லோருக்குமே பிரியங்கா என்றால் தெரியும். பிரியங்காவை பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு டிவியில் இடம்பெறுகின்ற அனைத்து நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்குகின்ற ஒருவர் பிரியங்கா தான். அவரை பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க. அவருடைய வசீகர குரல், அவர் மற்றவர்களை கவரும் விதமான பேச்சு அனைத்துமே பார்க்கும் பொழுது ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கும். இவ்வளவு அழகாக பேசுகின்றாரே, இவ்வளவு அழகாக சிரிக்க வைக்கின்றாரே என்றெல்லாம் பலர் ஏங்கி இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற இடத்துல குக்கு வித் கோமாளி என்ற நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில பிரபல சினிமா நட்சத்திரங்கள், பிரபல சின்ன திரை நட்சத்திரங்கள், பல்வேறு திறமை படைத்தவர்கள் என பலர் நிகழ்ச்சிக்கு வருவார்கள். ஏனென்றால் சமையல் தொடர்பாக தங்களுக்கு சமையல் ஆர்வம் இருக்கின்றவர்கள் எல்லாம் இங்கு அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்றது வழக்கம். ஆனாலும் இந்த நிகழ்ச்சியில இன்னொரு விடயம் இருக்கின்றது. சமைக்க வருபவர்கள் சமையலை மாத்திரம் செய்யாமல் நகைச்சுவையையும் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் மணிமேகலை இந்த குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில ஆரம்பத்தில் ஒரு போட்டியாளராக வருகை தந்து இந்த போட்டியில் பங்கு பெற்று இருந்தார். இதன் பின்னதாக அவர் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற ஒருவராகவும் செயற்படுத்தி வந்தார். தற்போது இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளை பிரியங்காக்கும், அதாவது தொகுப்பாளர்களாக பணியாற்றி வந்த பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் இடையே ஒரு மோதல் இடம்பெற்றுள்ளதான தகவல் தற்போது சமூக வலைதளங்களில் ஆடியோவாக வெளியாகி இருக்கின்றது. ஏன் இந்த ஆடியோ வெளியாகி இருக்கின்றது என்பது குறித்து தெரியவில்லை. ஆனால் இந்த விடயம் குறித்து மணிமேகலை அறிவித்திருந்தார். தான் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியை விட்டு விடைபெறப் போவதாக கூறியிருந்தார். அதற்கு ரசிகர்கள் ஏன் என்று பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பும் பொழுது அவர் தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்கின்றார். அதாவது இந்த நிகழ்ச்சியில் தன்னால் தன்மானத்தை இழந்து அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க முடியாது, அதனால் தான் நிகழ்ச்சியை விட்டு விலகி போகின்றேன் என்ற மாதிரி அவர் கூறியிருந்த விடயம் பலருக்கும் பலவிதமான கேள்விகளை எழுப்பினது. எதற்காக இப்படி செய்தார் என்று. ஆனால் அந்த நிகழ்ச்சியில பிரியங்காவும் சென்றிருக்கின்றார். அப்பொழுது பிரியங்காக்கும் மணிமேகலைக்கும் இடையே கருத்து முரண்பாடு ஏற்படுகின்றது. அதாவது மணிமேகலையுடைய வேலைக்கு பிரியங்கா இடையூறாக இருக்கின்ற மாதிரி ஒரு கதை பேச்சு இடம்பெறுகின்றது. அந்த ஆடியோவும் தற்பொழுது பரவலாக. அது மட்டுமல்லாது இதனால் தான், அதாவது பிரியங்காவினால் அவமானப்பட்டதை எண்ணித்தான் மணிமேகலை தனக்கு தன்மானம் தான் முக்கியம், இப்படி தன்மானத்தை இழந்து வேலை செய்து சம்பளம் வாங்க வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்ற மாதிரி அவர் அந்த நிகழ்ச்சியை விடை பெற்று விட்டார் என்ற மாதிரி தான் பதிவு ஒன்றை போட்டிருக்கின்றார். அதை பார்த்த ரசிகர்கள் பலரும் நீங்கள் பிரியங்காக்காக ஏன் வேலையை விட்டு போகணும், நீங்கள் வேலையை செய்யலாம் சில பேர் பதிவிட்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாது சிலர் பதிவிட்டு வருகின்றார்கள் தன்மானத்தை இழந்து ஒருவேளை நமக்கு தேவையில்லை, நீங்கள் எடுத்த முடிவு சரி என்ற மாதிரியும் அவருக்கு ஆதரவாகவே பலர் பதிவிட்டு வருகின்றார்கள். ஆனாலும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பிரியங்கா தரப்பிலிருந்து என்ன வெளிவரப் போகின்றது என்பது தொடர்பில். இவ்வாறு மற்றொரு பதிவினோட உங்களை சந்திக்கும் வரையில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.